ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டெப் டு விஸ்டம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். என்னன்னா, இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். என்ன எங்க பார்த்தாலும் ஜூம் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ் அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாவே நடக்குது. ஸோ அந்த கிளாஸஸ் எல்லாம் நம்ம ஆன்லைன்ல நிறைய பேர் அட்டென்ட் பண்ணுவோம், நிறைய பேர் அட்டென்ட் பண்ண மாட்டோம். என்ன சொன்னா, நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு கிளாஸ் நடக்கிற நேரம் பிரச்சனையா இருக்கலாம், சில பேருக்கு நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கலாம், சில பேருக்கு கிளாஸ் நடக்கிற நேரத்துல வேற ஏதாச்சும் வேலையா இருக்கலாம். அந்த பிரச்சனைகளால நிறைய பேர் நிறைய கிளாஸஸ மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதனால உங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு லெக்சர்ஸையோ கிளாஸஸையோ பார்த்துக்கலாம். ஆனா இதுல சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதே மாதிரி சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கோம், ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி அந்த கிளாஸஸ் எல்லாம் திரும்ப பாக்குறதுக்கு எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி, பிசில எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம், மொபைல் போன்ஸ்ல எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நாங்க பிசில எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுல நாங்க யூஸ் பண்ற ஃப்ரீகேம் என்ற ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்றோம். இந்த சாஃப்ட்வேர்ல எப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஸ்கிரீனை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். உங்களோட இன்டர்னல் மைக், உங்களோட எக்ஸ்டர்னல் மைக், அதை உங்களுக்கு தேவையான மாதிரி செலக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்போ நீங்க ஒரு லெக்சர் அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த லெக்சர்ஸையும் இந்த எப் மூலமாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுல நீங்க இந்த எப்ப டவுன்லோட் பண்றதுக்குரிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கேன். அந்த லிங்க் உள்ள போய் உங்களுக்கு செட்டப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுல நீங்க இந்த எப்ப ஓபன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வரும். இதுல நீங்க நியூ ரெக்கார்டிங் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இப்படி வரும். நீங்க இந்த இடத்துல வச்சு ரெக்கார்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் செலக்ட் பண்றதுக்கும், இதுல உங்களுக்கு ஸ்கிரீன் ரெசல்யூஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு செலக்ட் பண்ணி தேவையான மாதிரி எந்த ஸ்கிரீனை எந்த ரெசல்யூஷன்ல ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். அதோட உங்களுக்கு இந்த பட்டனை பிரஸ் பண்ணா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல இதை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மைக் ஆஃப் ஆகி உங்களுக்கு இன்டர்னல் சவுண்ட் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும். அது இல்லாம இப்படி வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்டர்னலும் ரெக்கார்ட் ஆகும், எக்ஸ்டர்னலும் ரெக்கார்ட் ஆகும். இதுல உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸை தனியாக செலக்ட் பண்ணி வேணாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க செட்டிங்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னா சில ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி அதை பாத்துக்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி எந்த டிவைஸை யூஸ் பண்ணி நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்க அதெல்லாம் உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணதும் இந்த மாதிரி வரும், கவுண்ட் டவுன் வந்துட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகும். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு தேவையான அளவு ரெக்கார்ட் ஆனதுக்கு அப்புறம் எஸ்கேப் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகி இப்படியான ஒரு ஸ்கிரீன் வரும். இதுல உங்களுக்கு வீடியோவை பிளே பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல அப்லோட் டு யூடியூப், சேவ் எஸ் வீடியோ, இந்த இடத்துல சேவ் எஸ் வீடியோ கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோவை எடிட் பண்ணிக்கலாம். எடிட் போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி வீடியோவை கட் பண்ணலாம். அதே மாதிரி நாய்ஸ் ரிமூவல் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. அதே மாதிரி தேவையான பிளேஸை சைலன்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேவையான இடத்த ட்ரிம் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சேவ் பட்டன் இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சேவ் பட்டன் இருக்கும். இந்த இடத்துல போய் சேவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்களோட ரெக்கார்டிங் வீடியோ வேறவாகவும் ஆடியோ வேறவாகவும் தான் சேவ் ஆகும். அதை உங்களுக்கு தேவைன்னா மேட்ச் பண்ணிக்கலாம். அது இல்லாம உங்களுக்கு ஆடியோ மட்டும் பிரிச்சு எடுத்துக்கலாம். அது இல்லாம இந்த இடத்துல நீங்க சேவ் எஸ் வீடியோ அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு வீடியோவை அவங்களாவே மெர்ஜ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி தருவாங்க. இந்த சாஃப்ட்வேரை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ற சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க, நாங்க அதுக்கான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு தரோம். அடுத்தது மொபைல் ஃபோன்ஸுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், மொபைல் ஃபோன்ஸில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது இன்டர்னல் ஆடியோ ரெக்கார்ட் ஆகாது, எக்ஸ்டர்னல் ஆடியோ மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகிற பிரச்சனை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஹேண்ட் ஃப்ரீ யூஸ் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த சவுண்டுமே ரெக்கார்ட் ஆகாமல் வெறும் வீடியோ மட்டுமே ரெக்கார்ட் ஆகி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு ஒரு எப் இருக்குது. அந்த எப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்டர்னல் ஆடியோவோட சேர்த்தே உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு எந்த கிளாஸஸ்னாலும்
ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஆப் மொபிசன் அப்படின்னு சொல்கிற ஆப். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு செட்டிங்ஸ் அதை எப்படி செட்டப் பண்ணுற அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். இந்த இடத்துல உங்களுக்கு வீடியோ குவாலிட்டியை செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி க்ளீன் ரெக்கார்டிங் மோட், சவுண்ட், இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லித்தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு இன்டர்னலும் ரெக்கார்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு கேமராவை செட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸை உங்களுக்கு தேவையான மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சுக்கலாம். இதில் நீங்கள் இந்த இடத்துல இந்த ஆப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் நீங்கள் இப்போ நான் கரண்ட்லி ஒரு வீடியோ ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதால இப்படி வரும். இல்லைனா உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேமரா வீடியோ ரெக்கார்டர் மார்க் ஒன்று போட்டு காட்டுவாங்க. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கான தேவையான அளவு ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு பாக்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த இடத்துலையும் நோட்டிஃபிகேஷன் பார்லையும் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எப்போ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்க்ரோல் டவுன் பண்ணால் எடிட் பண்ணலாம் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை. இந்த இடத்துல போய் உங்களுக்கு வீடியோவை ட்ரிம் பண்ணலாம். அதே மாதிரி கட் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கேலரியில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட கேலரிக்கு போனால் உங்களுக்கு அந்த வீடியோவை எடுத்து பார்த்துக்கலாம். அதில் உங்களுக்கு இன்டர்னலும் எக்ஸ்டர்னல் 2 ஆடியோவுமே ரெக்கார்ட் ஆகியிருக்கும். இதுவரையில இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதோட மற்றவங்களும் இந்த வீடியோல இருந்து பயன்பெறதுக்காக ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்.